மகாபலிபுரத்தின் பிரம்மாண்ட கடற்கரை கோவிலை செதுக்கிய மாமன்னன் ராஜசிம்மன் உண்மையில் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட போர்க்களத்தில் வாள் ஏந்தி போரிட்டதே இல்லை. ஆம், பல்லவ வரலாற்றின் மிக அமைதியான ஆனால் ரத்தமே சிந்தாத ஒரு விசித்திரமான பொற்காலம் அது. அரசவை முழுக்க போரை விரும்பும் தளபதிகள் கலகக்குரல் எழுப்பிய போது ராஜசிம்மன் அமைதியாக சிரித்தான். என் பாட்டனாரும் தந்தையாரும் போரிட்டு குவித்த இரத்தக்கரைகளை நான் கலைகளாலும் ஆன்மீகத்தாலும் கழுவப் போகிறேன் என்றான். அண்டை நாட்டு மன்னர்கள் இவனை பலவீனன் என்று எள்ளி நகையாடிய போது இவனோ சிற்பிகளின் கையில் உளியை கொடுத்து பாறைகளை காவியங்களாக மாற்றிக் கொண்டிருந்தான். சீன பேரரசோடும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடும் போரினால் அல்ல, நட்பாலும் வணிகத்தாலும் பேரரசை பிணைத்தான். முதுமையின் விளிம்பில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலின் கருவறையில் அமர்ந்திருந்த மாமன்னனிடம் ஏன் ஒரு போர் கூட செய்யவில்லை என கேட்டார் தலைமை சிற்பி. கண்களில் கண்ணீர் மல்க ராஜசிம்மன் சொன்னார், என் தந்தை மாமல்லர் போர்க்களத்தில் வென்றபோது எதிரிகளின் வீடுகளில் இருந்து எழுந்த பெண்களின் மரண ஓலம் என் சிறுவயது தூக்கத்தை கலைத்தது. என் ஆட்சியில் ஒரு பெண்ணின் தாலியும் அறுபடக்கூடாது, ஒரு தாயும் அழக்கூடாது என்றுதான் பாலை கீழே போட்டுவிட்டு உளியை கையில் எடுத்தேன். போர்கள் அழியும், ஆனால் இந்த அமைதியின் கலைகள் காலத்தையும் கடந்து நிற்கும். அவன் கண்ணீர் சுட்டிய அதே பாறையில்தான் இன்று உலகமே வியந்து பார்க்கும் மகாபலிபுரம் கம்பீரமாய் நிற்கிறது.